வணக்கம். வட்டமேசை விவாதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழக அரசியல் சூழலில் ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அதில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் தங்கள் கருத்துக்களை பதிய வைத்து அதன் மீதான விமர்சனங்களும் பதில் பார்வைகளும் பதிவு செய்யப்படுவது தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய முயற்சி. அந்த புதிய முயற்சியை வெற்றிகரமாக புதிய தலைமுறை தொடர்ச்சியாக செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய வட்டமேசை விவாதத்தில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளை நாம் அழைத்திருக்கிறோம். எதை பற்றி பேச என்றால், அரசியல் கட்சிகள் கையாளக்கூடிய பரப்புரை யுக்திகள் மக்களை எப்படி சென்று சேர்கின்றன, மக்களை சென்று சேரக்கூடிய வகையில் பரப்புரை யுக்திகள் அமைக்கப்படுகிறதா, அல்லது பரப்புரை யுக்திகளை மக்கள் புரிந்து கொள்கின்றனா என பல கேள்விகள் இதனை ஒட்டி எழுப்பப்படுகின்றன. மைய பிரச்சனையாக அரசியல் கட்சிகள் முன்வைத்து பரப்புரை செய்யக்கூடியது, ஆளும் கட்சிக்கு எதிராக வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு அந்த கட்சி தரக்கூடிய பதில் என்ன என்பன உள்ளிட்ட பல கேள்விகளும் விடைகளும் இந்த விவாதத்திற்குள் எழும் என்ற அடிப்படையிலும் நம்பிக்கையிலும் நாம் இந்த விவாதத்தை கூட்டியிருக்கிறோம். நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு தமிழ்தாசன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு சமரசம், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு எஸ்.ஆர். சேகர், மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த திரு ஜுனைத், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திரு பாவலன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு குமரேசன், பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த திரு நவீன் சௌத்ரி, மனிதநேய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த திரு சமீம், இந்திய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த திரு அருணாச்சலம் மற்றும் புதிய சக்தி அணியைச் சேர்ந்த திரு செல்வன் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். தொடர்ந்து விவாதிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் யுக்திகள் அப்படிங்கிறது நேரடியாக நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டங்கள், மக்களை சென்று சந்திப்பது, இது போன்ற விஷயங்கள் தான் பொதுவாக பார்க்கப்படுகிறது. ஆனால் உங்கள் பொதுச் செயலாளரை பொறுத்தவரை மண்டலத்திற்கு ஒரு இடம், அந்த மண்டலம் முழுவதும் இருக்கிற வேட்பாளர் அங்கே அறிமுகப்படுத்துறது, ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு நடத்துறது என்ன மாதிரியான யுக்தி? மக்களை அவர்கள் பகுதிக்கு சென்று சேர கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இந்த தேர்தல் தான், அதை கூட அவர்கள் பயன்படுத்தலையா? இதுதான் அனைத்திந்திய அண்ணா திமுக கழகத்தின் சிறப்பு. எம்எல்ஏக்கள் என்று சொன்னால் சென்னைக்கு எப்பொழுது வர வேண்டுமோ அப்பொழுது வர வேண்டும். மீதி நாட்களிலே தொகுதியிலே தான் இருக்க வேண்டும். அவர்கள் அந்த நேரம் தவறி இங்கே வந்தால் கண்காணிக்கப்படுவார். ஆகவே எங்களுடைய பணி தொடர்ந்து தேர்தலுக்காக நாங்கள் செய்வதல்ல, ரொட்டீன் ஒர்க், அவ்வளவுதான். எல்லாவற்றிற்கும் முதலமைச்சர் வர வேண்டும் என்று பொருள் அல்ல, அது அவசியமே இல்லை. அவர்கள் மூலவர் என்று சொன்னால் அங்கே இருக்கிறார், உற்சவர்கள் நாங்கள் போய்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய பயணம், எங்களுடைய தேர்தல் பணி, எங்களுடைய மக்கள் சேவை திட்டமிட்டபடி ஒழுங்காக போய்கொண்டிருக்கிறது. நீங்க மதுரையில ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறீங்க, அங்க இருக்க கிட்டத்தட்ட 60 வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துறீங்க, ராமநாதபுரம் தொடங்கி ராமேஸ்வரம் வரைக்கும். உங்க கட்சியை சேர்ந்தவர்கள், உங்க கட்சி நிர்வாகிகள் அங்க வரலாம். ராமநாதபுரத்திலும் ராமேஸ்வரத்தில் இருக்கிற பொதுமக்கள் அங்கு சென்று சந்திப்பது தானே முறை? இல்லைங்க, நீங்க கேட்கறது எப்படின்னா, முதலமைச்சர் போய் அங்கு பார்த்தாரான்னு நீங்க கேட்குறீங்க. முதலமைச்சர் அங்கே போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக இருக்கிறார்களோ அந்த வேட்பாளர் மக்களை பார்க்காமல் விட்டால் அவர்கள் கேள்விக்குரியவர்கள் ஆவார்கள். அந்த வேட்பாளர் பார்க்காம விட்டா கேள்விக்குறியாகவாங்கன்னா முதலமைச்சரும் பார்க்காமல் விட்டால் கேள்விக்குறி ஆகணும்ல. ஒரு முதலமைச்சர் அத்தனை பேரையும் போய் பார்க்கணும்ன்றது இயலாத காரியம். கடந்த காலங்களில் பார்த்திருக்காங்கன்றது வரலாறு தானே. கடந்த காலத்தினுடைய சூழ்நிலை வேற. ஏன்னா அங்க போய் பார்க்கலன்னா அவங்க நம்ம பார்க்க முடியாது. அங்க நாம் போய் செய்யலன்னா அங்க என்ன செஞ்சோன்னு அவங்களுக்கு தெரியாது. இன்றைய தினம் நாம் இங்கே பேசிக்கொண்டிருக்கணும், இதே நேரத்தில் எத்தனை இடத்திற்கு இது ஒளிபரப்பாகிறது. எங்கே செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் ஒரு மாநிலம் மட்டுமல்ல, அல்லது இந்தியா மட்டுமல்ல, உலகில் பல்வேறு நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு. தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறோன்றீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ட்விட்டர் வரைக்கும் வந்துட்டீங்க. தினசரி உங்க தலைவர் ட்விட்டர்ல பதிவுகள்லாம் போடுறாரு. ஆனால் தொடர்ச்சியாக பொதுக்கூட்டங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார், வாகன பிரச்சாரங்கள் சென்று கொண்டிருக்கிறார். அப்ப நீங்க தகவல் தொழில்நுட்பத்தில் உங்களை தகவமைச்சுக்கலன்னு புரிஞ்சுக்கிறதா? அதிமுக மாதிரி மக்களை சந்திக்க வேண்டிய கடப்பாடு என்பது ஒரு கட்சியினுடைய இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் ஒன்று. ஏனால் இயக்கம் என்பது இது இன்டர்நெட் அல்ல, பெரியார் காலத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து தொடர்ந்து வருகிற ஒரு முயற்சி, அது எடுத்து வருகிற ஒரு கடப்பாடு. அந்த கடமையின் அடிப்படையிலே மக்களை சந்தித்து தான் பிரச்சாரத்தை எடுத்து வைக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம், கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்று நேருக்கு நேராக உறவாடுகிற முறை. நாம் ஒரு இடத்தில் இருந்து பேசுகிறதுங்கிறது தொழில்நுட்பத்தினுடைய அடிப்படையில் இருந்து அந்த செய்தி வெளியே போகலாம். ஆனால் இன்று மக்கள் பிரதிநிதிகள் போய் வாக்கு கேட்கும் போது மந்திரிகள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். எதற்காக? குடிநீர் வசதி, அதே போல அடிப்படை வசதி, விளக்கு வசதி, சாலை வசதி, கழிப்பிட வசதி என்று அடிப்படை வசதிகள் பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு முயற்சி அங்கேதான் கிடைக்கும். இப்ப நீங்க தேர்தல் அடுத்த கட்டத்துக்கு நீங்க அரசாங்கம் அமைக்க போறீங்க. அரசு இயந்திரத்தை இயக்குவதற்கு அது ஒரு நீங்கள் வழிகோலுகிறதுக்கு அது ஒரு அடிப்படை.
நாம் சந்திக்கும் போது மக்கள் என்ன சொல்றாங்க? நாங்க நேரடியா போக வேண்டியதில்லை, எங்க பிரதிநிதிகள் ஏற்கனவே களப்பணியில் இருக்காங்க, அவர்கள் எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க, நாங்க இங்கிருந்து இயக்குவோன்றாங்களே. அப்படி அது தவறானது. அது ஒரு தலைமைக்கு தவறானது. ஒரு தலைமை என்பது நேரடியாக மக்களை சந்திக்க வேண்டும். மக்களை சந்தித்தால் தான் அது என்னன்னு தெரியும். தன்னுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை பிரதிநிதியாக ஒரு உறுப்பினராக நியமித்து விட்டாலும் அவர் என்ன செய்திருக்கார் என்று அதை பற்றியே சொல்லுவதற்கு அந்த மக்கள் நேரடியாக உருவாட வேண்டும். இப்ப மழை காலத்தில் ஒரு முதலமைச்சர் செல்லவில்லை, எவ்வளவு பிரச்சனை வந்தது. ஹெலிகாப்டரை சுத்த வேண்டிய மிக காலதாமதமாக செய்தார். ஆனால் உங்களுக்காகத்தான் நான், உங்களால் தான் நான் என்று சொல்லுகிறேன், தவம் மக்களுக்காகத்தான் தவமே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அது மக்களை சந்திக்காமல் எப்படி சொல்ல முடியும்? மக்கள் தானே நம்மால், மக்கள் தானே அரசாங்கம். ஒரு நாடு என்பது முதலில் வருவதற்கு முன்னால், வாக்களிப்பதற்கு முன்னால் அவர் எந்த இயக்கத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். ஆனால் தேர்தல் நின்று வெற்றி பெற்ற பிறகு அவர் மக்களுடைய பிரதிநிதியாகிறார். மக்களுடைய அரசாங்கத்தினுடைய முதல் கடப்பாடு உழைவர். அவர் ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அவர் ஆதாய பதவியில் இருக்கிறார். அப்ப அந்த பதவியை அனுபவிக்கும் போது அதற்காக மக்களை சந்திக்கக்கூடிய இடத்தை, அந்த களத்தை, இதுதான் அந்த களம் தான் இப்பொழுது தேர்தல் களம். அப்ப அது சந்திக்கவே வேண்டும். சந்திச்சால்தான் மக்களிடம் பிரச்சனைகளை சந்திக்க முடியும். நீங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கையை கூட ஒரு வீடியோ ஃபார்மேட்ல வெளியிட்டீங்க. பல நவீன யுக்திகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்கீங்க. நேரடியாக பிரதமர் ட்விட்டர்ல பேசுறாரு, உங்க எல்லாமே வீடியோ கான்பரன்சிங் நடக்குது. ஆனாலும் பொதுக்கூட்டங்களும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த தேர்தல் காலத்தில் உங்கள் பரப்புரைக்கான அடிப்படை லைன் என்ன? எல்லா கட்சிகளுமே 2 திராவிட கட்சிகளுக்கு எதிரான கூட்டணியாகத்தான் முதல் முறையாக வந்திருக்கிறது. இந்த 67க்கு பின்னாலே 2016 தான் முதல் முறையாக ஒரு 60% மக்கள் 2 திராவிட கட்சிகளும் வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து கணிப்பானது வெளியே வந்திருக்கிறது. அதனால மாற்றத்தை நோக்கி மக்கள் இருக்கிறார்கள். யார் கொடுக்க போகிறார்கள் என்பதுதான் முக்கியம். இதுக்கு முன்னால 96 அந்த ரேஞ்சிலெல்லாம் கூட சில கூட்டணிகள் வந்தது, சில அவியல் கூட்டணிகள் வந்துச்சு. ஆனால் அவர்களுடைய நோக்கம் அதிமுக திமுக எதிர்ப்பு மட்டுமே இருந்தது தவிர மாற்று என்று அவர்களால் நிரூபிக்கல, அல்லது மாற்று என்று நிரூபித்து மக்கள் ஏற்றுக்கல. இந்த முறை அந்த சோதனை மக்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால் எங்களுடைய பரப்புரையினுடைய மிக முக்கியமான விஷயம் நேற்றுக்கு அமித்ஷா பேசின பேச்சு. அதற்கு முன்னால் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி டுவர்ட்ஸ் 2016 எலெக்ஷன் 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று. பாரதிய ஜனதா கட்சி முறைகேட்டினுடைய மொத்த முடிவு, முறைகேட்டுகளுக்கெல்லாம் தமிழகத்தின் மொத்த முடிவு பாஜகவே தீர்வு. இதுதான் எங்களுடைய மைய கருத்து. அதை நோக்கி தான் போகிறோம். நீங்கள் ஏற்கனவே கேட்ட ஒரு விஷயத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது தேர்தலில். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலும் கூட கல்யாணத்துக்கு நேரடியாக போய் பத்திரிகை கொடுத்தா தான் மக்கள் வருவாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டில் துக்கம்னா நேரடியாக போய் கேட்கணும் என்பது மரபு. இந்த மரபுகள் தேர்தலிலே எதிர்பார்க்கப்படுகிறது வாக்காளனால். அதனால் அந்த ஒரு மரபுக்கு அந்த வாக்காளனை சந்திப்பதற்கு அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான நபர்கள் போகாமல் போனால் அதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதுதான் என்னுடையது, நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி மற்ற இடங்களில் மெஜாரிட்டி வாங்கி இதை செய்கின்ற ஒரு முடிவு இருந்ததுனால் அது அவங்களுக்கு லக்குன்னு போகலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை, மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, தமாக இந்த அணியை பொறுத்தவரை, இந்த அணி அமைப்பதற்கு முன்பான மாநாடுகளில் ஒரு அனைத்து தலைவர்களும் ஒன்றாக சந்திப்பது அப்படின்ற ஒரு இது இருந்தது. இப்போது அனைத்து தலைவரும் பிரிந்து பல இடங்களுக்கு போயிருக்கீங்க. அது நடைமுறை சாத்தியத்தை ஒட்டிய முடிவு என்றாலும் அது போன்ற ஒரு மாநாடுகள் அவசியப்படலைன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஃப்ரீக்வெண்டான ஒரு இடைவெளியில் இது போன்ற ஒரு அனைத்து தலைவர்களும் பங்கேற்க ஒரு மாநாடு, ஒரு மண்டல ரீதியான மாநாடுகள் தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களா? மிக குறுகிய நாட்களே இருக்கிறது. இந்த நேரத்தில் 6 கட்சி தலைவர்களும் ஒன்றாக கூடி மீண்டும் ஒரு மாநாட்டை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே 6 கட்சியும் ஒன்று சேர்ந்து மாமண்டூரில் மாநாடு நடத்தினோம். பல்வேறு காலகட்டங்களில் அனைத்து தலைவர்களும் ஒன்று கூடி, மக்கள் நல கூட்டணியை சார்ந்த தலைவர்கள், தேமுதிக, தமாக போன்ற கட்சியை சார்ந்த தலைவர்களும் ஒன்று கூடி தேர்தல் அறிக்கை வெளியிடும்போது கூட ஒன்றாகத்தான் வெளியிட்டோம். பல்வேறு நடவடிக்கைகளை ஒன்றாக சேர்ந்து தான் வெளியிடுகின்றோம். இன்றைக்கு மது ஒழிப்பு, ஊழல் ஒழிப்பு, கூட்டணி ஆட்சி என்கின்ற அந்த 3 கொள்கையை முன்வைத்து தேர்தல் பரப்புரையை இன்றைய களத்தில் நாங்கள் செய்து வருகின்றோம். மக்களிடம் மிகப்பெரிய என்னோட கேள்வி, நீங்கள் முன்வைக்கக்கூடியது எல்லாமே ஒரு புதிய விஷயம். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை புதிய விஷயம். வாக்காளர்களை அதுல நீங்க கன்வின்ஸ் பண்றதுக்கு நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கும். அப்ப உங்க பரப்புரை யுக்திகளை வழக்கம் போல் திருமுனை பிரச்சார கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் அப்படின்னே முடிச்சுட்டா அதுவே போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ திண்ணை பிரச்சாரம் முதல் கொண்டு மேற்கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த நவீன ஊடகங்கள் அது எங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இந்த கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் தொடர்ந்து மாறி மாறி ஆண்டதுனால பல்வேறு சீர்கேடுகள், முறைகேடுகள் எல்லா இடங்களுமே ஊழல் மயமாகி போச்சு.
இப்போ மக்கள் மத்தியிலேயே ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு எண்ணம் வந்து பரவலாக இருக்கிறது. மக்கள் நல கூட்டணி உருவாகின பிறகு மிகப்பெரிய வரவேற்பு, தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பு. குறிப்பாக புதிய வாக்காளர்கள் வந்து இதை வந்து மிகப்பெரிய அளவில் அவங்க நவீன ஊடகங்கள் வழியாக கொண்டு போகிறாங்க. கல்லூரி மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில், குக்கிராமம் வரைக்கும் வந்து அந்த கருத்து போய் சேர்ந்திருக்கு. ஒரு மாற்று வரணும், மாற்று தலைமை வரணும் அப்படின்ட்டு. திரு ஜுனைத், திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்கூட்டங்கள் இது போன்ற விஷயங்களை தொன்று தொட்டு பாரம்பரியமாக நடத்தி வரக்கூடிய அமைப்பு. உங்கள் கட்சியை பொறுத்தவரை கூட்டணி கட்சிக்காகவும் நீங்க பேச வேண்டியது இருக்கு, உங்களுக்காகவும் பேச வேண்டியது இருக்கு. என்ன அடிப்படையில் நீங்க உங்க பரப்புரைகளை திட்டமிட்டிருக்கீங்க? எங்களுடைய பரப்புரையில் எடுத்துக்கிட்டா, நாங்க கடந்த 2011 தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி சேர்ந்திருந்தோம். அதில் நீங்கள் உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாகவும் பலவேருடைய ஒரு வதந்திகள் வாயிலாகவும் சில கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. அதிமுகவில் அழைப்பு இல்லை, அதற்காக திமுகவை ஆதரிக்கிறாங்க, திமுகவுக்கு போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அது உண்மை அல்ல. அதுக்கு மாற்றமான சில கருத்துக்களை நான் இங்கே தெளிவுபடுத்தி ஆகணும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் கூட்டணி கொண்டிருந்தோம் 2006. அப்பொழுது இஸ்லாமிய சமுதாய மக்கள், எங்களுடைய சிறுபான்மை சமுதாய மக்கள் தங்களுடைய வாழ்வுரிமையில் மிகவும் பின்தங்கப்பட்டிருந்தார்கள். கல்வி, வேலைவாய்ப்பு, இன்னும் பிற அனைத்து துறைகளிலும் அவர்கள் எல்லா வகையிலும் புறந்தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே நீண்ட நெடுங்காலமாக எங்களுடைய கோரிக்கையாக எங்களுக்கென ஒரு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் மையப்படுத்தி வைத்திருந்தோம். இது அனைத்து அரசியல் இயக்க தலைவர்களுக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று 3.5 விழுக்காடு என்பதை எங்களுக்கு இடஒதுக்கீடாக வழங்கினார்கள். அந்த இடஒதுக்கீடு வழங்கியதற்கு பிறகு எங்களுடைய சமுதாயத்தினுடைய எண்ணிக்கைக்கு தக்கவாறு அந்த இடஒதுக்கீட்டினுடைய அளவீடு இல்லை என்பதை மிக தெளிவாக நாங்கள் தெரிந்து கொண்டு அதை மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருந்தோம். 5% வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினோமே ஒழிய அவர்கள் மீண்டும் அதை செய்யவில்லை. 3.5 விழுக்காட்டில் தான் இருந்தது. அதற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை உங்களுக்கு 5 விழுக்காடு நிச்சயமாக வழங்கப்படும் என்று எங்களை வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் தான் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தோம். அந்த தேர்தலிலே அவர்களுக்காக நாங்கள் களப்பணியாற்றினோம். அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு எங்களுடைய முயற்சிகளை பயன்படுத்தினோம். வென்றார்கள். அவர்கள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும்படி பல்வேறு தருணங்களிலே தனிப்பட்ட முறையிலும் சட்டமன்றத்திலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய இயக்கத்தினுடைய பல்வேறு கூட்டங்கள் வாயிலாகவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கைகள் கிருஷ்ணகாதி ஊதிய சங்கு போன்று 5 ஆண்டு காலத்தையும் கடந்து விட்டது. கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முறையான நிலை எங்கே இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மீண்டும் எங்களுக்கு அழைப்பு கொடுத்தார். எப்படி என்றால், உங்களுக்கு வழங்கிய அந்த 3.5 விழுக்காடு இடத்திலிருந்து 5 விழுக்காடாக மாற்றப்படும் என்று கொடுத்த வாக்குறுதியை நம்பினோம். இன்னும் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஏனென்றால் கடந்த காலங்களில் 3.5 5 ஆக்கவில்லைங்கிற கோரிக்கையில தான் வெளியே வந்தோன்றீங்க. அந்த 5 அதிமுகவும் செய்யலன்றீங்க. அப்ப இந்த இரு கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்ற அணி கூட போகாம மீண்டும் ஏன் திமுக போகணும்? மாற்று என்று போவதற்கு உரியவர்கள் வலிமையானவர்களாக இருந்தால் செல்லலாம். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் 2 கட்சிகளுக்கு இடையில் தான் போட்டியை ஒழிய நாம் நினைப்பது போல் எல்லா கட்சிகளும் உங்கள் போட்டியிடுகிறார்கள். இந்திய ஜனநாயக கட்சி பாரதிய ஜனதா அணியோடு இணைந்திருக்கிறது. படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும், இது போன்ற உங்க அஜெண்டா மற்ற விஷயங்கள் எல்லாமே தொடர்ச்சியா நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். வலுவான பிரச்சார யுக்தி அப்படின்னா உங்களிடம் என்ன இருக்கு? அதாவது மற்ற கட்சிகள் வந்து எல்லாரையும் தாக்கி அப்படிதான் பிரச்சாரம் செய்யறாங்க. நாங்க வந்து மற்றவர்களை தாக்கல, மற்றவர்களை தப்பு சொல்லி பேசல. எங்களுக்கான வாய்ப்பை கொடுங்கள், உங்களுக்கான மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறோங்கிறதா மக்கள் கிட்ட நாங்கள் தவறாம வலியுறுத்துகிறோம். இப்ப மத்திய பாரதிய ஜனதாவோட கூட்டணி இருக்கிற அவங்க எப்படி வந்து மத்தியில் ஆட்சி இருக்கோ அதே மாதிரி மாநிலங்கள்லையும் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க கூட கூட்டணியில இருந்து அவங்களும் அந்த மாதிரி தான் நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க. மக்களிடையே எந்த ஒரு பாகுபாடுமின்றி ஒவ்வொரு வீதிகளுக்கும் ஒவ்வொரு தொகுதிகளில் உள்ள ஒவ்வொரு கிராமங்களுக்கும் எங்களுடைய வேட்பாளர்களும் சரி, எங்கள் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் ஐயா அவர்களும் சென்று நேரடியாக மக்களின் வீடுகளுக்குள் சென்று அவர்களுடன் அமர்ந்து மக்களின் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு அதற்கான தீர்வுகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அடிப்படையில தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கட்சியாக இந்திய ஜனநாயக கட்சி இருக்கிறதா அப்படின்னா இன்றைய நிலவில் இல்ல.
அப்போ உங்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் நீங்க ஒரு ஃபோக்கஸ் பண்ணி மையப்படுத்தி பிரச்சாரம் செய்றீங்களா? அந்த மாதிரி ஒரு யுக்தி தான் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தமிழகம் முழுக்க இல்லைன்னு சொல்ல முடியாது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது அது மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழகம் முழுக்க அந்தந்த இடங்களில் இந்திய ஜனநாயக கட்சியானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. வாக்கு அதாவது தொகுதி அடிப்படையிலோ அல்லது எங்கள் செல்வாக்கு இருக்கும் இடத்தின் அடிப்படையிலோ நாங்கள் செய்யவில்லை. எங்கள் அறிக்கையில் உள்ளபடி, எங்கள் கொள்கைகள் உள்ளபடி அனைத்து இடங்களிலும் அதை சொல்லிதான் நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோமே தவிர யாரையும் தூற்றியோ யாரையும் செய்த தவறை சுட்டிக்காட்டியோ நாங்கள் செய்யவில்லை. அரசியலுக்கு வந்துட்டா ஆண்டவர்கள், ஆண்டு கொண்டிருப்பவர்கள், இல்ல ஆட்சிக்கு வர நினைப்பவர்களுக்கு இருக்கிற கருத்துக்களுக்கு உங்க மாற்று கருத்துக்கள் நீங்க முன்வைக்கணும். மாற்று கருத்தை முன்வைக்கிறதே தூற்றுவதா ஏன் என்னன்னு அது என்ன மாதிரியான அரசியல் அது? அதாவது மக்களுக்கு தெளிவாக தெரிந்து விட்டது. 2 திராவிட கட்சிகளுமே மக்களுக்கு இழைத்த பிழைகள் என்ன, துரோகங்கள் என்ன என்றது. இதற்கு பிறகு நாங்கள் அதை பற்றியே சொல்லிக் கொண்டிருந்தால் குறைமற்றுதான் கூறுவார்கள், செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு எண்ணம் தோன்றிவிடக் கூடாது என்பதற்காக மட்டுமே நாங்கள் செய்ய உள்ள திட்டங்களையும் கொள்கைகளையும் மட்டுமே மக்களிடையே புகுத்த ஆசைப்படுகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் அஜெண்டா. அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளர், அதுல எந்த காம்ப்ரமைஸ் இல்லைன்னு சொன்னீங்க. 1.5 வருஷத்துல எந்த காம்ப்ரமைஸ் இல்ல, ஒரு கன்சிஸ்டன்சி உங்களிடம் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் அதுவே போதுமானதுன்னு நினைச்சிட்டீங்களா? வேணா உங்களுக்கு 2-3 இடங்கள்ல தென்பகுதிகளில் உங்க வேட்பாளர்களுக்கு முன்மொழிய கூட ஆட்கள் இல்ல, அதனால் அவர்கள் மனுக்கள் ரத்து செய்யப்பட்டதுன்னு செய்தி வருது. திமுக விட்டா அதிமுக விட்டா இவங்க தான் வரணும்ட்டு ஒரு பிரம்மையை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை உடைக்கணும்னு சொல்லிட்டு தான் பிப்ரவரி 2015 அன்புமணி ராமதாஸ் அவர்களை சிஎம் கேண்டிடேட்டா அறிவிச்சோம். இன்னைக்கு தான் எல்லாரும் மாற்றம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. எங்களோட ஸ்லோகனே மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லிட்டு 1.5 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லி அது தமிழ்நாட்டையே ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி, அது நாங்க சொல்லல, விகடன் பத்திரிகையிலே சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாங்க அவர் ஏன் சூஸ் பண்ணோம்னா அவரோட பாஸ்ட் ரெக்கார்ட், அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ், ஒரு ஹெல்த் மினிஸ்டர் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாம நாங்க மக்கள் மேல அவரை திணிக்கல. இது கட்சி முடிவெடுத்து பொதுக்குழுல உண்மையா நடக்கிற பொதுக்குழு வேர் தேர் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட் ப்ராசஸ். சில கட்சியில மாதிரி மேல இருந்து என்ன சொல்றாங்களோ எல்லாரும் ஓகேன்னு சொல்ற மாதிரி கட்சி எங்களுக்கு கிடையாது. ஒரு தாட் ப்ராசஸை இன்வால்வ் பண்ணி இவர் நின்னா நம்மளுக்கு கட்சிக்கு இவர் தான் நம்மளோட கட்சியோட அம்பாசிடர், சிஇஓ ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இவருக்கு டேலண்ட் இருக்குன்னு சொல்றது அவரை முன்னிறுத்திருக்கோம். இது எங்களோட 3D ஃபார்முலா சார். இதை நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா பிப்ரவரி 2015 இருந்து கேம்பெயின் டீசென்ட்டா இருக்கணும், டிக்னிஃபைடா இருக்கணும், டெவலப்மெண்ட் பத்தி பேசலாம். மிச்சம் அவங்க பண்ற மாதிரி டிராமா, டிவைசிவ் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. டைவர்ஷனரி டாக்டிக்ஸ், ஒரு பிரச்சனை சொன்னா அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாம வேற பிரச்சனை பத்தி பேசுறது, அந்த மாதிரி டைவர்சிட்டி டாக்டிக்ஸ். பிரச்சனை பத்தி பேசுறது சரி, அது பண்ணிட்டு பிரச்சனை பற்றி பேசுறது சரி. ஒரு வகையான மேற்கத்திய பாணி உங்க பிரச்சார யுக்தியில நீங்க பயன்படுத்தி உங்க விமர்சனத்துக்கு ஒரு மேடை இருக்கிறது, அதுல அவர் மட்டும் நிற்கிறாரு, ஒரு டாக் பேக் மாட்டிக்கிறாரு, தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில மேடையில் இந்த பக்கம் அந்த பக்கம் இதெல்லாம் தமிழக கலச்சூழலுக்கு ஒரு விஷயத்தை புதிதாக புகுத்தக்கூடிய யுக்தி இல்லையா? தெரு தெருவாக திண்ணை தோறும் போய் பிரச்சாரம் பண்றது, தலைவர்கள் போய் பண்றதை பார்த்த தமிழக பூமியில இது என்ன மாதிரியான முயற்சி சார்? இது நீங்க எங்க பார்த்திருக்கீங்க? எங்க தலைவர் போய் மீட் பண்ண மாதிரி எந்த தலைவர் மக்களை போய் மீட் பண்ணிருக்காரு? 8 மண்டல மாநாடு நடத்திருக்காங்க. கடைசியா நடந்தது வண்டலூர்ல, அது 9வது. அதுக்கப்புறம் 7 முக்கியமான டாபிக். தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை? 2 அழிக்கணும், 4 உருவாக்கணும். அழிக்க வேண்டியது மது, லஞ்சம். உருவாக்க வேண்டியது கல்வி, தரமான கல்வி, இலவச கல்வி, எல்லாருக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ஹெல்த் கேர், சுகாதாரம், வேளாண்மை துறையை நாங்க 48 லட்சம் ஹெக்டேர் இருக்கிற வேளாண்மை பயிரிடுற பூமியை 1 கோடி ஹெக்டேரா மாத்தணும் ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். அதோட முக்கியமா மிஷன் 1 crore ஜாப்ஸ். 7வது டாபிக் சென்னையை எப்படி டெவலப் பண்ணுட்டு, நாம் விரும்பும் சென்னைன்னு சொல்லிட்டு அதுவே கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டிங் அவர் போயிருக்காரு. 4வது உங்கள் ஊர் உங்கள் அன்புமணின்னு சொல்லிட்டு 32 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போயிருக்காரு. இதோட முக்கியமானது என்னன்னா, இந்த ஒரு மீட்டிங்லயும் யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். அவங்க தளபதி என்ன பண்றாரு இப்போ, அதையும் காப்பி அடிக்கிறாங்களே. 42 அம்சங்களை காப்பி அடிச்சிருக்காங்க மேனிஃபெஸ்டோல. அதை மட்டும் விட்டுட்டு எங்க ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் தானே காப்பி அடிச்சிருக்காரு. நமக்கு நாம பயணம் திரு அன்புமணி அவருடைய அந்த சுற்றுப்பயணத்தை வைத்து வடிவமைக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக மாற்றம் முன்னேற்றம் அப்புறம் தான் சார் விடியட்டும் முடியட்டும் நமக்கு நாம எல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் 92 வயதிலும் உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் கூட்டத்தை கேட்கறதுக்கு விடிய விடிய இருந்தது. அண்ணா காலத்திலிருந்து இருந்த காலம் இருக்கு. தளபதி அந்த போல சந்திச்சு தான் 4.5 லட்சம் மனுக்களை பெற்றிருக்கிறார். மக்கள் 4 கோடி மக்களை சந்திருக்கிறார். இதெல்லாம் இருக்கு. தேர்தல் அறிக்கைங்கிறது அவங்க கோட்பாடு இருக்கலாம். இப்ப உங்க தேர்தல் அறிக்கை இருக்கு, நீங்க சொல்றீங்க அரசு மருத்துவமனைகள் தான் இனிமே சிகிச்சை பெற வேண்டும், அதாவது அமைச்சர்களாக இருந்தாலும் அரசு ஊழியராக இருந்தாலும் சொல்றீங்க. அப்படி சொல்ற தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நெஞ்சு வலி வந்தவர்கள் சிறையில் இருந்து நெஞ்சு வலி வந்தவர்கள் எங்க சேர்க்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார்? தனியார் மருத்துவமனை.
அது என்ன நீங்க நடத்துறீங்க சார் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல எங்களால போக முடியல சார். அப்படி சொல்லுகிற உங்க நீங்க கட்சி நடத்துற அவங்க ஆட்சிக்கு வந்தா அரசு மருத்துவமனை தர மாட்டாங்க. ஆட்சியில இருந்தீங்க. ஆட்சியில இருக்கும்போது இப்போ எழுந்திருக்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு, அரசு மருத்துவமனைக்கு எம்சிஐ கொடுத்த அந்த அனுமதி என்று சொல்லி வந்திருக்கிறதா சார்? அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்சிஐ பர்மிஷன் கிடையாது சார். அது வந்து செகண்ட் இயர் ரெனியூவலுக்காக கொடுத்தது. அவரோட கையெழுத்து முதல் கையெழுத்து கிடையாது, 12வது கையெழுத்து. அவர் போஸ்ட் விட்ட பிறகு ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்ல அவர் பேரே கிடையாது. 5 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் அலையன்ஸ் விட்டு வெளில வந்த பிறகு பேரை உள்ள வந்து சேர்த்திருக்காங்க. அவர் கையெழுத்து போட்ட ஃபைல் அந்த காலேஜுக்கு போய் சேரத்துக்கு முன்னாலேயே அடுத்த மண்டே, ஒரு ஃப்ரைடே கையெழுத்து போட்டிருக்காரு, மண்டேயோ டியூஸ்டே அன்னைக்கு கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கியிருக்காங்க நீங்க காலேஜ் நடத்தலாம்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஜட்ஜை உள்ள தூக்கி போடுவீங்களா? திரு குமரேசன், ஒரு பக்கம் நமக்கு நாமே முடியட்டும் விடியட்டும், மறுபக்கம் மாற்றம் முன்னேற்றம், இன்னொரு பக்கம் மண்டலம் ரீதியாக பெரும் பொதுக்கூட்டங்கள், இதெல்லாம் போகும்போது மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் 7 இடங்கள்ல 8 இடங்கள்ல ஒரே நேரத்தில் பல இடங்கள்ல பிரிந்து பண்ணக்கூடிய பிரச்சாரங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு ஈர்ப்பை பெறாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த பொதுக்கூட்டங்கள் பெரிய தலைவர்கள் வருகிற போது நடத்தப்படுகிற பொதுக்கூட்டங்கள் என்பவை அந்த தொண்டர்களை ஊக்கப்படுத்தி எப்படிப்பட்ட செய்திகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த பரிமாற்றங்களுக்காக நடத்தப்படுகிற கூட்டங்கள் தான். எவ்வளவு பெரிய தலைவர் வந்தாலும் சரி, நான் வந்து அதில் வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறேன், எவ்வளவு பெரிய தலைவர் எந்த கட்சியிலிருந்து அவர்கள் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தாலும் சரி, அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்களை தவிர வேறு யாரும் வருவதில்லை என்பது கண்கூடான உண்மை. இதில் எனக்கு இதை ஒப்புக்கொள்வதில் எனக்கு எந்த கிரீடமும் விழுந்துட போறது இல்லை. அப்படி வருகிற போது அவர்களிடம் கொண்டு செல்லப்படுகின்ற இந்த செய்திகள் அவர்கள் களப்பணியாற்றுகிற போது இந்த செய்திகளோடு அவர்கள் மக்களை சந்திக்க தெருவாக இப்போ எங்களுடைய அணுகுமுறை என்பதே வெறும் பொதுக்கூட்டங்களில் தலைவர்கள் முகங்களை காட்டுவது, பிரச்சாரம் செய்வது என்பது நின்றுவிடவில்லை. மாறாக வீதி நாடகங்கள் மூலமாக மக்களிடம் செல்கிறோம். அந்த வீதி நாடகங்களில் ஆண்டவர்கள், ஆட்சி செய்து இன்று இருப்பவர்கள் இவர்கள் பற்றி விமர்சனங்கள் வைப்பது மட்டுமல்ல, மாற்று எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த செய்தியும் கொண்டு செல்லப்படுகிறது. பாடல் தெருவாக போய் எங்களுடைய பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சும்மா மேடையில் பாடிட்டு இருக்கல, தெருவில் இறங்கி பாடிக்கொண்டு. அதையும் தாண்டி மக்கள் நல கூட்டணியினுடைய தொண்டர்கள் தெருவிலே இறங்கி வீடு வீடாக செல்கிறார்கள், வீடு வீடாக நண்பர்களை சந்திக்கிறார்கள். எங்கெல்லாம் பொது இடங்களில் மற்றவர்கள் உரையாட முடியுமோ அந்த வாய்ப்புகளெல்லாம் பயன்படுத்திவிட்டு ஒரு மாற்று உங்களுக்கு வேண்டாமா? இந்த நிராகரிக்க வேண்டும், இந்த அதிமுக திமுக இரண்டையும் நிராகரிக்க வேண்டும் என்ற சரியான முடிவை எடுத்திருக்கிற நீங்கள் இன்னொரு மாற்று அதற்கான சரியான முடிவுக்கும் வாருங்கள். அந்த வகையில் தான் இந்த மக்கள் நல கூட்டணி வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையில் என்னென்ன மாதிரியான அம்சங்கள் யதார்த்தமான நடைமுறை இயல்புகளுக்கு ஏற்ற எது உண்மையிலேயே மாற்றை கொண்டு வர முடியுமோ அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை அளித்திருக்கிறோம். இதை பரிசீலித்து பாருங்கள் என்று அந்த செய்திகளை கொண்டு செல்கிறார். போன்று இந்த தலைவர் வந்து பேசுறார் அப்படின்னா விடிய விடிய காத்திருந்தது அப்படின்லாம் வரலாறு புத்தகங்கள் நம்ம படிக்க முடியுது. அது போன்ற ஈர்ப்புகள்லாம் இப்போ நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டங்கள் இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்கள் சொன்னது போல இப்போ காமராஜர் பேசுகிறார் என்றால் திமுக நண்பர்களும் போய் அந்த கூட்டத்தை கேட்ட வரலாறு உண்டு. பி ராமமூர்த்தி பேசுகிறார் என்றால் காங்கிரஸ்காரர்களும் அவர் என்னதான் பேசுகிறார் என்று கேட்பதற்காக வந்த வரலாறு உண்டு. இப்படி எல்லா கட்சிகளுக்குமே நான் சொல்லலாம். ஆனால் அது படிப்படியாக அந்த நடைமுறை என்பது மாறிவிட்டது. இன்றைக்கு ஏற்பட்டிருக்க ஊடக வளர்ச்சி, அதை விட முக்கியமாக மக்கள் எல்லோருமே அந்தந்த கட்சி சார்ந்தவர்களாக அணிபிரிக்கப்பட்டிருப்பது எல்லாம் பிறகு ஒரு கணிசமான பெரும்பகுதி மக்கள் எந்த கட்சி சாராதவர்களாக எப்பவும் போல இருந்து வருகிறார். அது வேறு விஷயம், அது வேறு விவாதத்துக்குரிய விஷயம். இந்த நிலையில் இந்த கட்சியில் வெளியிட அறிக்கைகளாகட்டும், தலைவர் சொல்லக்கூடிய கருத்துக்களாகட்டும், இவை இரண்டும் மக்களை எப்படி சென்றடைய முடிகிறது என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், ஊடகங்கள் வழியாகத்தான். ஊடகங்கள் எல்லாம் கடந்து முழுமையான செய்திகள் களப்பணிகளின் மூலமாகத்தான், மக்களுடைய மக்களுக்காக நடத்துகிற கள போராட்டங்கள் மூலமாகத்தான் மக்களை சென்றடைய முடியும். மக்கள் நல கூட்டணி நாங்கள் அது 4 பேர் 5 பேருன்ட்டு அப்புறம் ஒன்று சேர்த்துனாங்க, மக்கள் நல கூட்டணி தேமுதிக கூட்டணின்னாங்க. அது ஒன்றும் சேர்த்த முடியல. அதுக்கப்புறம் வாசம் ஒரு கட்சி வந்துச்சு. இப்போ அதுக்கு என்ன ஒட்டுமொத்தமாக சொல்றதுன்னா, இந்த கூட்டணிக்கு ஒரு ஒட்டுமொத்த பெயர் வைக்க கூட முடியாதவர்கள், ஒருமைப்பாட்டை உருவாக்காதவர்கள் ஆட்சிக்கு வர முடியுமா? மக்களிடத்தில் பதில் சொல்ல முடியுமா? எந்த கேள்விக்கு யார் பதில் தனித்தனியா சொல்ல முடியுமா? கேட்டுக்கிறேன். இப்ப அதிமுக தலைமையில் சில கட்சிகள்லாம் சேர்த்து வச்சிருக்கிறதாக செய்தி எல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த கூட்டணிக்கு பேர் வச்சிருக்கீங்களா? அதே போல திமுக நிலப்பேத கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். அது திமுக அணி என்றுதான் அறியப்படுகிறது. ஆனால் மக்கள் நல கூட்டணி என்பது 4 கட்சிகள் சேர்ந்து அமைத்த கூட்டணி. அந்த கூட்டணி தேமுதிகவுடனும் தமாகவுடனும் தேர்தல் உடன்பாடு கண்டு களத்தில் இறங்கி இருக்கிறது உண்மை. புதிய சக்தி செல்வன், இந்த மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல இருந்து விலகி ஊழல் எதிர்ப்பு, லஞ்சத்தை தவிர்ப்போம், இது போன்ற பிரச்சாரங்களை தேர்தலுக்கு முன்பிருந்தே
வெவ்வேறு சிறிய அமைப்புகளாக செஞ்சீங்க, நீங்க இது புதிய சக்தி அணி அப்படின்னு மாறி இருக்கீங்க. இந்த மாற்றம் மக்கள் மத்தியில எடுபட்டிருக்கா? இந்த மாற்றம் வந்திருக்கிற ஐடியா மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்கா? நாங்கள் வந்து இந்த தேர்தலில் முன்வைக்கிற விஷயம் வந்து தலைவனை தேடாதே தலைவனாக உருவாகும். இதை முன் வச்சு தான் இந்த தேர்தல் நாங்கள் சந்திக்கிறோம். நாங்கள் எங்களோட பரப்புரை பணி எப்படி போயிட்டு இருக்கோம், நேரடியாக மக்களுக்கு சென்று சந்திக்கிறது. இன்னைக்கு வந்து நம்ம இங்கே நடந்த விவாதங்கள் எல்லாத்தையும் கவனிச்சதில் வந்து நம்ம தோழர் அதிமுக தோழர் அழகா சொன்னாங்க, எதுக்காக நம்ம வந்து மூலவர் எதுக்காக போய் மக்களை சந்திக்கணும், உற்சவர்கள் சுற்றி வர்றாங்களே. இங்கே இருக்கக்கூடிய இதுவரைக்கும் நடந்த ஒழுங்கான ஆட்சிகள் எல்லாத்துலேயுமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதிநிதி, அதாவது முதலமைச்சர், அவர்தான் முதல் ஊழியர். அதுதான் உண்மை. நம்ம என்ன சந்திக்கிறோம்னா, இங்கே நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் உட்காந்துக்கிறோம், வண்டியில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிறோம், முகநூல் வழியா வாட்ஸ்அப் வழியா மக்களை போய் சந்திக்கிறோம். எங்களோட வேலை கிடையாது. எங்களுக்கு கீழே வந்து நிறைய உற்சவர்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு நாங்கள் எங்கள் வேலைகளை பார்த்துக்கிறோம். அது இல்லைங்க, ஒரு கவுன்சிலர் ஒரு இடத்துல வந்து ஒரு தப்பு பண்ணுறார், கவுன்சிலர் வார்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களோட கோரிக்கை வந்து முதலமைச்சர் சென்றடையும். எப்படி சென்றடையும்? கவுன்சிலர் தப்பு செய்கிறாரு, கவுன்சிலருக்கு மேலே எம்எல்ஏ, பிரசிடென்ட், இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே தவறானவர்களாக இருக்கும்போது முதலமைச்சர்கிட்ட அந்த வேலை போய் சேருமா? சேராது. அப்போ வந்து மக்களை சென்று பார்க்க வேண்டிய ஆள் யார்? முதலமைச்சர் நேரடியாக மக்களை சென்று சந்திக்கணும். சந்திக்க முடியாத காரணம் தான் என்ன இருக்கு? தகவல் தொழில்நுட்பம் பரவாது, அது வழியாக நாங்கள் சந்திக்கிறோம். அதே மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு லைக்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு கமெண்ட் போட்டால் ஏற்றுக்குருவாங்களா? அப்படியே ஒரு சிறைச்சாலை மாதிரி ஒரு கூடம், அங்கே வந்து இத்தனை மணியில அடைச்சி வைக்கப்பட்ட ஒரு சந்திப்பு. சரி, இந்த சந்திப்பில் கூட நம்ம பார்த்தோம்னா வந்து முன்னாடி இருந்த அந்த இரட்டை குவளை முறை நான் வந்து படிச்சிருக்கேன் சார், நான் பார்த்ததில்லை, படிச்சிருக்கேன். அதாவது வந்து 2 ஜாதி வந்து 2 வகையாக பிரித்து வைக்கப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு வந்து நானும் ஒரு வேட்பாளர், அதாவது முதலமைச்சராக இருந்தாலும் நானும் இன்னைக்கு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் மட்டுமே. இருக்கக்கூடிய 234 வேட்பாளர்களை சேர்த்து நானும் ஒரு வேட்பாளர். எனக்கு மட்டும் தனி இருக்கை, மீதி எல்லாரும் என்னோட கீழே இருந்து பேசணும். இது எந்த மாதிரி ஏற்பாடுன்னு எனக்கு புரியல. நீங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். சொல்லுங்க, தெளிவுபடுத்திக்கணும். அந்த ஒரு வரி, முதல் வரி சொன்னீங்க பாரு, அது 100க்கு 100 நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க தலைவனை தேடாதே தலைவனை உருவாக்குவோம், அதெல்லாம் நாங்க அது அப்படி நாங்க வந்தவங்க தான். எங்களுடைய வந்தீங்க. ஓகே, அப்படி இருக்கிறீங்களா? இருக்கிறோம் சார். எப்படி இருக்கிறீங்க சார்? நீங்க என்ன, நீங்க ஒரு செடியா இருக்கும் போது அது பொசிஷன் என்ன, அது மரமா வரும்போது பொசிஷன் என்ன, அது பூ பூக்கும் போது காய் காய்க்கும் போது பொசிஷன் என்ன? ஐயா, செடியா இருக்கும்போது செடியை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது மரமா வந்ததுக்கு அப்புறம் அந்த மரம் வந்து மக்களுக்கு நிழல் கொடுக்கணுமே தவிர மரத்தை சுத்தி இன்னொரு போர்வை போட்டு மக்கள் பாதுகாக்க கூடாது. சமீபத்தில் தான் நீங்க மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றிருக்கிறீர்கள். உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? என்ன மாதிரி யுக்தியை நீங்க பயன்படுத்துறீங்க? திமுகவை தாண்டி களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, திராவிட கட்சிகளை ஒழிப்பதற்காக தேர்தலில் களம் காண்றாங்க சொல்றாங்க. அதுவே தப்பு. திராவிட கட்சிகள் இல்லை என்று சொன்னால் தமிழகத்திலே தமிழர்கள் தலை நிமிர்ந்திருக்கவே முடியாது. அது முதல் கருத்து. அண்ணன் குமரேசன் அண்ணன் சொன்ன ஒரு கருத்தோட நான் உடன்பட மறுக்கிறேன். அவர் என்ன சொல்றாரா, மக்கள்லாம் திராவிட கட்சிகளை முற்றிலும் புறக்கணித்தது மாதிரி, மக்கள் நல கூட்டணியை ஏற்றுக்கொண்டது மாதிரியும் அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக மட்டும் அவங்க களத்தில் போயிட்டு மாதிரி சொல்றாங்க. அது மாதிரியான எந்த சந்தர்ப்பமும் எந்த சூழ்நிலையும் உருவாகிடல. ரெண்டாவது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தேர்தல் உத்தியை பத்தி இங்க நீங்க பிரச்சனையா அது ஒரு கேள்வியா உருவாயிடுச்சு. யாருக்கு எந்த உத்தி பொருந்துமோ அந்த உத்தியை கையாள்வதுதான் சாதுரியமானது. இன்னைக்கு வந்து பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துல சோசியல் மீடியாவை தான் அதிகமாக கவர்ந்தாங்க. புதிய தலைமுறை வாக்காளர்களை கவர்ந்து தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பிரதமராகி விட்ட பின்பு வழக்கில் இல்லாத வானொலியில் தான் பிரதமர் பேசுகின்றார். எந்த செக்டாருக்கு தன்னுடைய செய்தி சேர வேண்டுமோ அதை பயன்படுத்திக் கொள்வதில் தப்பு கிடையாது. இன்னைக்கு அதிமுக என்பது ஒரு ஆர்கனைஸ்ட் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவர் வந்து மதுரையில் கூட்டம் போட்டாரு, நீங்க கோயம்புத்தூர்ல கூட்டம் போட்டீங்க என்பது கேள்வி என்பது இரண்டாம் பட்சமானது. ஆர்கனைஸ்ட் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எந்த ஊர்ல கூட்டம் போட்டாலும் சரி, யாரை தாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டுமோ, தங்களுடைய கொள்கை என்னமோ அதை ப்ரொபகண்டா பண்ணிட்டு அடுத்து செயல் திட்டத்துக்கு போயிடுறாங்க. அதை ஒரு கேள்வியாக்குவது என்பது அரசியலாக தான் நாங்க பாக்குறோம். நம்ம அந்த யுக்தியை தாண்டி பேசு பொருளுக்குள்ள கொஞ்சம் விஷயங்கள் நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பேசு பொருள் என்பது இங்கு மையப்படுத்துவது ஆளுங்கட்சியை தான். அதை நீங்க தவிர்க்க முடியாது. எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்ன பேசுறாங்க அந்த பேசு பொருள் இருந்தா விவாதம் அடுத்த கட்டத்தை நோக்கி தொடங்குறது. இந்த பேசு பொருளும் இந்த இரு திராவிட கட்சிகளுக்குள்ளேயே முடிந்துருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப 1ஆம் நம்பர் இடத்துக்கு தான் போட்டி. அதனால அத்தனை பேரும் 1ஆம் நம்பர் இடத்தை நோக்கி குறிவைக்கிறார்கள். அதை குறிவைக்கிறப்ப துரதிருஷ்டவசமாக 67லேருந்து 2 பேரும் மாறி மாறி வர்றாங்க. 67க்கு அப்புறம் ஒரு 10 ஆண்டு காலத்துக்குள்ளாரையே திமுக கசக்க ஆரம்பிச்சு அதிமுக மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். மாற்று கிடைத்தது. அதுக்கு பிறகு 10 ஆண்டு காலம் எம்ஜிஆர் இருந்தார். அதுக்கு பின்னால் மறுபடியும் அதிமுக கசக்க ஆரம்பிச்சது மாற்று. ஒரு ஊழலுக்கு இன்னொரு மாற்று, ஒரு குப்பைக்கு இன்னொரு குப்பை மாற்று என்பதை போய் இப்போது புதிதாக சுத்தமான ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமா என்று நம்பிக்கை வருகிறது மக்களுக்கு. ஆக
இப்போ 1ஆம் நம்பர் இடத்தை நோக்கி பயணப்படுத்துவதனால அவங்கள மட்டும்தான் அட்டாக் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதனாலதான் அதை அந்த நோக்கி பிரச்சாரம் செல்லுகிறது. உங்களுடைய கேள்வி, அதாவது ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி இவர்கள் இருவருக்குள்ளான விவாதம், இதை தாண்டி இவர்கள் இருவரையும் விமர்சிக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சின்னு பல கட்சிகள், இவற்றையெல்லாம் தாண்டி நீங்க ஒரு தனி பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறீங்க. அப்போ உங்க பரப்புரையில் நீங்க என்ன மாதிரியான பேசு பொருள், உங்க கண்டென்ட், உங்க அஜெண்டா என்னவா இருக்கு? மதுவிலக்கு பிரச்சனை இது சொன்ன மாதிரி படிப்படியா குறைச்சிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்க, நம்மளோட மதுவிலக்கு எதிராக போராடக்கூடிய தோழர்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறது. எந்த பகுதி எடுத்தாலும் அங்க ஒரு பிரச்சனையை இவங்க மையப்படுத்துறாங்க. மதுவிலக்கு முதல்ல, ரெண்டாவது லஞ்ச பிரச்சனை. இது ரெண்டுமே நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒன்று. இது ரெண்டும் சரியாயிடுச்சுனாலே மேக்சிமம் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போயிடும். மூணாவது இடஒதுக்கீடு பிரச்சனை. இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. நாங்கள் மக்களுக்கு தேவையான இடஒதுக்கீடு அதை கண்டிப்பாக கொடுத்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம். நீங்க என்ன ஃபார்ம்ல வர்றீங்க இடஒதுக்கீடு? நாங்கள் ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு முன்வைக்கிற விரும்பல. ஒவ்வொரு புறக்கணிக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கான இடஒதுக்கீடு பார்க்கும்போது மீனவ மக்கள் பழங்குடியில் சேர்க்கணும், அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அந்த இடஒதுக்கீடு தான் முன்வைக்கிறோம். நவீன், இவர்கள் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள்ல உங்களுக்கான பதில் எதுவுமே எங்கேயுமே வரலையே? அதாங்க நான் சொல்றேன்ல, அழகா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. யாரை பத்தியும் அவங்க பேசுறதே கிடையாது. ஏன்னா இவங்க ஊழல் பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க பண்ணலையா 1.25 லட்சம் கோடின்னுவாங்க. நீங்க மது ஒழிக்கலன்னா நீங்க மாத்திரம் என்ன பண்ணீங்க, நீங்க தான் சாராயத்தை கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. கச்சத்தீவு ப்ராப்ளம் பேசினா நீங்க தான் அடகு வச்சீங்க, நீங்க தான் திருப்பி மீட்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஈஸியா ஒரு டாசிட் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க. ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டை, ஒரு தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பீப்புள் கொண்டு வர இவங்க விடுறதே கிடையாது. மாத்தி மாத்தி அவங்க அக்யூஸ் பண்ணிக்கிறது, மக்கள் மனசுல ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றது. திரு பாவலன், இது போன்ற பேசுபொருள் பரிமாற்றங்களுக்குள்ள உங்கள் பிரச்சார யுக்தி எந்த மாதிரியான பேசுபொருள்களை மக்கள் மத்தியில கொண்டு போக திட்டம் இருக்கு? முன்னாடி இன்னொரு கேள்வி, இந்த தேர்தல் அறிக்கை தொடர்பா பேசினாங்க. தேர்தல் அறிக்கை ஒவ்வொரு தேர்தலின் போது திமுக அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையை தான் மக்கள் மத்தியில் என்ன அறிக்கையில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றது பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ திமுக எடுத்துக்கங்க, ஒரு 5 முறை கலைஞர் அவர்கள் தமிழகத்தை ஆண்டார். இப்பயும் தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகள், இதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோன்றாங்க. இப்போ ஏற்கனவே 5 முறை நீங்கள் ஆண்டனீங்க, அந்த தேர்தல் அறிக்கை 5 முறை வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் நிறைவேற்றிருக்கீங்களா? இதே கேள்வி தான் அதிமுகவும். ஆனால் இப்போ மறுபடியும் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கீங்க. அப்போ கடந்த காலத்தில் நீங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையை இப்போ கொடுத்த தேர்தல் அறிக்கையும் பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்கு. திமுக கழகத்தை பொறுத்தவரை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறது என்று அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர், அவருடைய தலைவர் ஏற்கனவே பேசியிருக்கிறார், திருமாவளவன் பேசியிருக்கிறார். பல்வேறு கட்டங்களில் பேசிதான் உடன்பாடு கண்டு நின்றிருக்கிறார். அந்த தேர்தல் கூட நின்றிருக்கிறார். 2011 இதெல்லாம் நின்று வந்தது, அதெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். இறுதி கருத்து கேட்கிற நேரம், ரொம்ப சுருக்கமா எல்லாரும் உங்க இறுதி கருத்தை பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் உங்கள் பரப்புரை யுக்தி என்ன? அது மக்களிடம் எந்த மாதிரி வரவேற்பை ஏன் பெற்றது? ரொம்ப சுருக்கமா. மனிதநேய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டு காலத்திலே அனைத்து இந்த அண்ணா திராவிடம் செய்த சாதனைகளை கைப்பிரதிகள் மூலியமாக வீடு வீடாக சென்று இந்த சாதனையில் சொல்லி எங்களுடைய வாக்குகளை கேட்கின்றோம். அதே நேரத்தில் இந்த சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய எங்களுக்கு மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு 35 நாள்ல பிறந்த ஒரு குழந்தைக்கு அரசியல் ரீதியாக அங்கீகாரம் தந்ததை எங்க சமூக மக்களிடத்திலே சொல்கின்றோம். இரண்டாவது பெரிய கட்சியாக எங்களை அங்கீகரித்ததை எங்க சமூக மக்களிடத்திலே சொல்லி வாக்குகளை பெறுகிறோம். அதாவது எங்க யுக்திகள்னு பார்த்தா எல்லா தொகுதிகளில் உள்ள எல்லா வீதி வீதியாக கிராமங்கள் தோறும் உள்ள வீதியாக சென்று மக்களை நேரடியாக அவர்கள் இல்லத்திலே சந்திப்பது ஒரு பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அதே போல் லஞ்சமில்லா, ஊழல் இல்லா, மதுவில்லா தமிழகம் உருவாக்குதல், இளைஞர்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் அளித்தல், அது முக்கியமாக பெண்களுக்கான முக்கியத்துவம், இடஒதுக்கீடு பாதிக்கு பாதி இடஒதுக்கீடை கொடுத்துதல், அதுக்கப்புறம் முக்கியமாக இலவசங்கள் இல்லாம திட்டங்கள், நலத்திட்டங்கள் மட்டும் நாங்க தரோம், இலவசங்கள் தந்து உங்களை சோம்பேறியாக்க விரும்பல, அதை தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். திரு பாவலன், 1967க்கு பிறகு தமிழகத்தை திமுக அதிமுக இந்த இரு கட்சிகளையும் மாறி மாறி ஆண்டு வந்ததால் தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் லஞ்சம் ஊழல் மலிந்து விட்டது. ஆகவே ஊழலை ஒழிக்க வேண்டும், மதுவை ஒழிக்க வேண்டும், கூட்டணி ஆட்சி கொள்கையை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும். அத்துடன் ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் தரமான இலவச கல்வி, அனைவருக்கும் தரமான மருத்துவம், இது விடுதலை சிறுத்தைகள் அங்கம் இடம்பெற்றுள்ள மக்கள் நல கூட்டணி கொள்கை. அதுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக 2 பேருமே மாறி மாறி ஆண்டு உனக்கு மாற்று நான் தான், எனக்கு மாற்று நீ தான் 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லுவார்கள், வழக்கு தொடுப்பது மாதிரி தொடுப்பார்கள், ஆனால் யாருமே உள்ள போக மாட்டாங்க.
ஆக ரகசியமான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மூன்றாவது நபரை வரவிடாமல் தடுப்பது. இந்த மாதிரியாக தொடர்ந்து 50 ஆண்டு காலங்கள் ஆண்டு நாட்டை சீரழித்து விட்டார்கள். இருவரும் காமராஜர் சொன்ன மாதிரி ஒரே கூட்டையில் ஊறிய மட்டைகள், இருவரும் ஒன்று தொடர்புடையவர்கள். இந்த டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக மூன்றாவது நபரை வரவிடாமல் தடுப்பவர்கள் இவர்கள் சுத்தமாக அகற்றப்பட வேண்டும் என்கின்ற வகையில் நாம் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முதல் கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக பல்வேறு நேரங்களில் தருணங்களை சொல்லி வருவதுதான். தளபதி ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாம என்ற பயணத்திட்டத்தை சொல்லி வருவதுதான் சமூக நீதியை காப்பாற்றுவது. முதல் சமூக நீதியை காப்பாற்றுவது, மொழி இனத்தினுடைய அடிப்படையிலே அதை நாம் தூக்கி நிறுத்துவது, பெரியார் வழியில் நின்று அண்ணா வழியில் நின்று இந்த இனத்தை காப்பாற்றுவது. அதற்கானதான் ஒரு அரசு இயந்திரத்தை கொண்டு வருவது. கல்வி, வேலைவாய்ப்பு, இவைகளில் இடஒதுக்கீடு அதை காப்பாற்றப்பட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் உயிர் போனாலும் அதை விட்டுவிடக்கூடாது என்பதுதான் கடந்த காலத்தில் அனுபவித்தவர்கள் வேறு. இப்பொழுது அடுத்து ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குவது. அரசு இயந்திரங்கள் தவறு நேர்ந்திருக்கலாம், அந்த தவறு நேர்ந்ததை அதை சீர்திருத்துவதற்குத்தான் லோக் ஐக்தா என்ற சட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் கையெழுத்து மதுவிலக்கு தான். அதில் ஏற்கனவே சீர்கட்ட குடும்பங்கள் இருக்கின்றன, பிள்ளைகள் எல்லாம் அழிந்து போயிருக்கிறார்கள். ஆகவே மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வருவது முதல். ஆக இது போன்ற நலத்திட்டங்கள் எல்லாம் மக்கள் நலத்திட்டங்கள் கொண்டு வருவது, விவசாயத்தை அடிப்படையை காப்பாற்றுவது, பல்வேறு திட்டங்கள் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும். கருவறை முதல் கல்லறை வரை இந்த ஆட்சி வந்த பிறகு யாருக்கு என்ன தேவை, அதை எப்படி செய்யலாம், எப்போது செய்யலாம் என்பதை மிக தெளிவாக மக்களுக்கு செய்திருக்கிறோம். அது அவர்களிடம் போய் சேர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஐயா சொன்னார் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பெயர் பெற்றவர், புகழ்பெற்றவர் புரட்சி தலைவி அம்மா. பெரியார் கொள்கையை 69% இடையதுன்னு அதை நிறைவேற்றணுங்கள் பாருங்க. இந்த அம்மா பெரியார் பேத்தியா? அதை கொண்டு போய் நரசிம்மராவ் கிட்ட கொடுத்தாங்க. அவர் என்ன பெரியாருக்கு மாமனா மச்சானா? அதை சங்கர் தயாள் சர்மா ஜனாதிபதி செஞ்சு அவர் என்ன சொந்தக்காரா? அதல்ல, கொள்கை சரியானது. அதை யார் அந்த பொறுப்பில் இருக்க அவர்கள் வைத்து செய்ய வேண்டும் என்று செய்து கொடுத்தது இந்த அரசு. அந்த அடிப்படையில் இன்னும் பல இருக்குது. நேரில் ஒன்று சொன்ன ஒரு விஷயம் சொல்லணும். பரப்புரையின் மூலமாக யார் மீது என்னென்ன கருத்துக்கள் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய சார்ந்தவர்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கருத்துக்கள் மிக இலகுவானது, எளிமையானது. குறைந்தபட்சம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுகளிலே இந்த மக்களுக்கு வழங்கிய உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரியக்கூடிய நன்மைகள் 5,000 ரூபாய் மதிப்புள்ள அளவுதான். 50,000 ரூபாய் மக்களிடமிருந்து பெறப்படுகிறது. ஒன்றும் இந்த ஆட்சி சாதனை செய்துவிடவில்லை, இது மக்களுக்கு நன்மையை செய்துவிடவில்லை. பரப்புரை யுக்தி என்னன்னா 1967 இருந்து தமிழக மக்களுக்கு இன்னொரு தேர்ட் ஆப்ஷன் இருக்குன்னு நாங்க தெரிவிச்சிட்டோம். அது உண்மையான ஆப்ஷன், டேலண்டட் ஆப்ஷன் வித் பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட். அவர் யூனியன் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும் போது அவர் என்ன சாதிச்சாரோ அவரை முன்னிறுத்தி அவர் தான் உண்மையான மாற்றம். ஐயா சொன்னாரு இந்த கவர்மெண்ட்ல ஒரு 5 வருஷத்துல 5,000 தான் கொடுத்திருக்காங்க. எங்களோட தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதெல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் மிச்சம். சரி, திரு குமரேசன், உங்களை இறுதி கருத்து. எங்கள் அணியினுடைய தொண்டர்கள், அனைத்து கட்சியிலும் சேர்ந்த தொண்டர்கள் கருத்து கணிப்பு மோசடிகளால், கருத்து கணிப்பு தந்திரங்களால் திசை திருப்பப்படாதவர்களாக களம் இறங்கி உண்மைகளை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பதையும் சேர்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாண்பு இருக்குல்ல, தமிழகத்தினுடைய மாண்பு, பகுத்தறிவு மாண்பு, மதச்சார்பின்மை மாண்பு, இன்னும் முற்போக்கான பல இயக்கங்கள் கண்ட இந்த தமிழக மாண்பு எல்லாம் அளிக்கப்பட்டு விட்டன. அதை மீட்பதற்கு இந்த அணிக்கு ஆதரவளியுங்கள் என்ற கோரிக்கையோடு, அதற்கு வெறும் திட்டுறதில்லை, மற்றவங்களை திட்டுவதோடு இல்லை, என்ன செய்ய போறோம் சேர்த்து ஒரு உதாரணத்துக்கு 1-2 சொல்ல அனுமதிங்க. மகளிர் ஆணையம் செயல்பட வைக்கப்படும். இன்னைக்கு ஒரு பவர்லெஸ் பாடியாக இருக்கிறது. அதே போல மகளிர் சுய உதவிகளுக்கான கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடு உறுதி செய்யப்படும். அதே போல கடலோரத்தில் இனிமேல் அணுமின் நிலையங்களோ அணுமின் நிலையங்களோ வைப்பதற்கு அனுமதிக்கப்படப்படாது. இருக்கிற நிலையங்களும் கூட படிப்படியாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இஸ்லாமிய விசாரணை கைதிகளாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்படுவார்கள். சாதி ஓட்டுகள் போய்விடுமோ என்கின்ற அச்சமில்லாமல் சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு வலுவான நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படிப்பட்ட வாக்குறுதிகளோடு மக்களை சென்று சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் எல்லாருமே விடுத்த தேர்தல் அறிக்கைகளை இதுவரைக்கும் கட்சிகள் செயல்படுத்தல. அதை மக்கள் கிட்ட முன்னிலைப்படுத்துறோம். செயல்படுத்தலன்னு சொன்னா அவங்க செயல்படுத்தின விஷயங்கள் நாங்க இலவசமா தர்றோம், அந்த இலவசங்களை மட்டும்தான் கொடுத்தாங்க. மது விலக்கு அறிவிக்கப்படும் சொல்லி திமுக எத்தனை வருஷ காலமாவோ தேர்தல் அறிக்கை, எல்லா தேர்தலையும் அறிக்கை விட்டுட்டு தான் இருக்கிறாங்க.
இது வரைக்கும் அவங்க அமல்படுத்தலை. அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போறோம். அதிமுக படிப்படியா மதுவிலக்கை வந்து குறைச்சிரும்னு சொல்லி கொண்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டே மதுவிலக்கா எதிராக போராடக்கூடிய தோழர்கள் 15 நாள் 20 நாள் சொல்லி ஜெயிலில் தூக்கி போடுறது, அவங்கள வந்து என்னென்ன குற்றங்கள் இருக்கோ எல்லாத்தையும் சுமத்தி அவங்கள முடக்க முயற்சி பண்றது. இதை வச்சு மக்கள் கிட்ட வந்து எங்களோட பிரச்சனைகள் கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். தேர்தலுக்கு இன்னும் சரியாக ஒரு வாரம் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் பரப்புரை என்பது அந்த கடைசி வாரத்தில் மிகவும் ஒரு தீவிரமான இடத்தை பிடிக்கும். அது மக்களின் மனநிலை மாற்றத்திற்கு ஒரு முக்கிய உந்து சக்தியாகவும் இருக்கும். அந்த இடத்தில் தான் இறுதி முடிவு என்பது எடுக்கப்படும். அந்த அடிப்படையில் தான் இன்றைய வட்டமேசை நாம் வடிவமைத்திருந்தோம். தேர்தல் யுக்திகள் அரசியல் கட்சிகள் எப்படி கையாள்கின்றன, அதற்கு எப்படி வரவேற்பு பெற்றது என்று போதுமான கருத்துக்கள் இந்த அரங்கில் பரிமாறப்பட்டிருக்கும் என்று நம்பலாம். விவாதத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வட்டமேசை விவாதத்தில் சந்திக்கலாம்.